இருக்கின்றார்கள். இரண்டாவது சஜிதா. ருக்குவுக்கு பின்னாடி எப்படி இந்த நன்மை இருக்குதோ அதே போன்று தொழுகையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் ஒரு அடியானோடு எப்போது நெருக்கமாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, எப்போதெல்லாம் தன்னுடைய அடியான் சஜிதா செய்கின்றானோ அப்போதெல்லாம் அல்லாஹ் அந்த அடியானோடு நெருக்கமாக ஆகிறான். எப்பெல்லாம் நம்ம சஜிதா செய்யறோமோ, தொழுகையில செய்யக்கூடிய சஜிதா, தொழுகை அல்லாமல் அல்லாஹ்விற்காக நம்ம செய்யக்கூடிய சஜிதான் இருக்குது. எப்பெல்லாம் நம்ம சஜிதா செய்யறோமோ அப்பெல்லாம் என்ன செஞ்சிடறான், அல்லாஹ் அந்த மனிதனோடு நெருக்கமாக ஆகிவிடுகின்றான். எனவே நீங்கள் என்ன செய்ய, தொழுகையில் சஜிதாவில் அல்லாஹ் உங்களோடு நெருக்கமாகி விடுகிறான். அதிகமாக நீங்க சஜிதாவோட துஆ செய்யுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த ஹதீஸை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் இடம்பெறும். அல்லாஹ்வுடைய